கண்ட்ரோல், கோபப்படக்கூடாது. இந்த மாதிரி பிரீதிங் எக்ஸசைசஸ் தாங்களுக்கு ரொம்ப அவசியம். நோ கோபம்ஸ், நோ ஆங்கரி, காம், சாந்தம், சாந்தம். இது நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ கிடையாது. இந்த மாதிரி நான் செல்சி ஃபேன்ஸ்க்கு முன்கூட்டியாவே சொல்றேன். இதெல்லாம் எல்லா மேட்சுக்கும் முன்னாடி இல்ல எல்லா இதுக்கும் முன்னாடி பண்ணி பழகிக்கங்க, அந்த மாதிரி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இதை வர ஒன்றும் மோசமா சந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. டோன்ட் திங்க் திஸ் இஸ் த வர்ஸ்ட். திங்ஸ் ஆர் கோயிங் டு கெட் ஈவன் பேட். நான் இப்பயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. இப்பயே முன்கூட்டியாவே ஒரு எச்சரிக்கையை விடுறேன். இந்த மாதிரி சீசன் இன்னும் மட்டமா போக போறது. சோ அதனால மனசை தயார் பண்ணிக்கங்க, உடம்ப இரும்பாக்கிக்கங்க கிரிக்காலா அப்படின்னு முன்கூட்டியாவே நான் சொல்ல விரும்புறேன். செல்சி 1 பிரைட்டன் 3. நான் இந்த லாஸை பத்தி ஃபீல் பண்றதா இல்ல லிவர்பூல் மேட்சுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் தான் இருப்பானான்னு ஃபீல் பண்ணதான்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஏற்கனவே சென்டர் பேக்ஸ் பொத்து விழுதானுங்க. இல்ல இன்னைக்கு ட்ரெவர் சலபா ரெட் கார்டு, ஹாட்டோ அச்சம்பாங் பேடியசிலே தான் நம்ம சென்டர் பேக்ல வச்சு பொழைக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் என்சோ மரஸ்கா சேம் திங் அகைன் யுனைடெட் மேட்ச் மாதிரியே ஒரு ரெட் கார்டு வந்துட்டான்னா உடனே அல்ட்ரா டிஃபென்சிவா போயிட வேண்டியது. அட்டாக்கர்ஸ் பெஞ்ச்ல 4 அட்டாக்கர் சும்மா இருக்காங்க வரத்துக்கு. அண்ட் வி ஆர் அட் ஹோம். ஒன்றும் இல்லையே, என்னத்த சொல்றது. கேம் ஆஃப் 2 halves. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா கேம் ஆஃப் 2 halves. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நல்லாவே ஆடணும். ஃபார் ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காவே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணோம். வி ஸ்டார்டட் ஆஃப் த பிளாக்ஸ் வெல். நல்லா ஆடணும். தேர் ஆர் சம் குட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே. பிரைட்டனோட ஹைலைன் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம். வி பிளேட் ஆக்சுவலி வெரி வெல். அண்ட் அந்த கோலும் நல்லா வந்தது. ரீஸ் டேம்ஸ் குட் கிராஸ், ஒரு டிஃப்ளெக்ஷன், பட் என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒன் இன். அண்ட் யூ திங்கிங் ஓகே, மேன் யுனைடெட் கேம் கேவலமா தோத்தோம். சரி ஓகே, நீ என்ன சொல்லலாம், அந்த கிரவுண்ட் நமக்கு ஒரு தரங்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. பட் இந்த கேம்ல ஹோப்ஃபுல்லி வி கேன் கம் பேக் அண்ட் வின். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நம்ம கம்ஃபர்டபுளா தான் இருந்தோம். டிஃபென்ஸ் நம்ம பெருசா ஒன்னும் கன்சீட் பண்ணல. சான்சஸ் பெருசா அந்த சேவ்ஸும் பண்ணல. we were comfortable. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செல்சி கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. எஸ், நம்ம இன்னொரு ஆக்சிடென்ட் அமுத்தி 2-3 கோல் அடிக்க போயிருந்திருக்கலாம். பட் நம்ம அதை செய்யவில்லை. பட் யூர் ஓகே, ஹாஃப் டைம் 1-0 இஸ் நாட் அ பேட் ரிசல்ட். ஓகே, அதை வச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஸ்டில் டீசென்டாவே போயிருந்துச்சு. அண்ட் தென் ஒன் மோமெண்ட் ஆஃப் மேட்னஸ். ஆண்ட்ரே சாண்டோஸ் ஒரு பால் கேவலமா டச் பண்றான். தென் he gives away the ball. ட்ரெவர் சலபா is in no position other than to tackle him. டேக்கிள் பண்றான். மேபி அவனை விட்டுருக்கலாம். பட் ஆஸ் எ டிஃபெண்டரா அவனுடைய பிரைமரி இன்ஸ்டிக்ட் என்ன, நீ டேக்கிளுக்கு தான் போவேன்னு. அந்த டேக்கிளுக்கு போனா ஐ திங்க் அவனுக்கே தெரியும் he was not going to win the ball ன்னு. அவனையே ஓட விட்டுருக்கலாம், அட்டாக்கடே ஓட விட்டுருக்கலாம். பட் ட்ரெவர் சலபா மேக்ஸ் த டேக்கிள். ரெட் கார்டு. Another error by Trevor Chalobah, but apparently he is the best defender according to some idiot Chelsea fans. ஏன்னா because his Cobham is academy graduate. முட்டா பயலுங்க. டேக்கிள் பண்றா, ரெட் கார்டு. அங்க அப்படியே ஸ்வைங் வண்டி கீழே போகுது. எனக்கு அப்ப நான் யோசிக்கிறேன், சரி ஓகே ரெட் கார்டு, பட் we are still at home. We are still at home. நம்ம கிட்ட அட்டாக்கர்ஸ் இருக்காங்க. பெஞ்ச்ல we have attackers. நம்ம அட்டாக்கர்ஸ் கொண்டு we can make things work in. ஏன்னா டிஃபென்சிவ்லி we are not strong. நமக்கு டிஃபென்ஸ் பெருசா இல்ல. லாங் பால் டிஃபென்ஸ் பண்ண வரல, லாங் த்ரோ டிஃபென்ஸ் பண்ண வரல. எல்லா பாட்டியும் நமக்கு டிஃபென்ஸ் பிரச்சனை இருக்கும் போது நம்ம அட்டாக்கிங் போயிட்டு நம்ம கோல்ஸ் அடிக்கலாமே அப்படிங்கிறது தான். அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So continue attacking because we have the players to do so. Instead நம்ம மரஸ்கா என்ன பண்றான், இந்த மண்டேல முடியல, கூட உள்ள மூளையோல நினைக்கிறேன். ரெட் கார்டு போயிட்டான்னா உடனே அல்ட்ரா டிஃபென்சிவ் மோட் போயிட்டான். யுனைடெட் கேம் மாதிரியே ஒரு ரெட் கார்டு வாங்கினா 3 அட்டாக்கர் வெள்ள எடுத்தான். இந்த கேம்ல சேம் சினாரியோ. எஸ்தவா எடுக்கிறான், வெள்ள அடிக்கிறான். பெட்ரோனட்டோ வெள்ள எடுக்கிறான். சரி நீ எடுக்கிற ஓகே, அட்லீஸ்ட் உள்ள கூட்டினோன்னு ஒரு அட்டாக்கர் கூட்டு வரலாம்ல. We had 4 attackers on the bench that were not used. 4. Garnacho, Gittins, Margiu, Tyreek George. 4 அட்டாக்கரை நம்ம பெஞ்ச்ல வச்சிருந்தோம். ஒரு நிமிஷம் கூட ஆட வைக்கல நம்மள. Why? Because Enzo Maresca clocked out again.
ஒரு ரெட் கார்டு வாங்கினதால அப்படியே இதுவாகி போச்சு அவனுக்கு. எனக்கு மார்க்கியூ நினைச்சதான் பாவமா இருக்கு. பாவம் சண்டர்லாண்டுக்கு லோன் போட வேணும். சண்டர்லாண்டுக்கு லோன் போயிட்டான். வலுக்கட்டாயமா இழுத்துன்னு ஒரு நிமிஷம் கூட ஆட வைக்கலாம் அவனை. வாட் இஸ் த பாயிண்ட்? கிட்டன்ஸ் கர்னாச்சோ 100 மில்லியன் செலவு, ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் செலவு பண்ணிக்கணும். Why? And now we have only one proper center back for the Liverpool game. Thanks, Paul Vincudi. உனக்கு இனிமே உன் பேர் தான் பால் வின்கூதி தான் உன் பேரு. பால் வின்ஸ்டான்லி இல்ல, பால் வின்கூதி. ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ், அருமையான ஸ்குவாட் பிளானிங். இதுல இந்த நாயங்களுக்கு 6 இயர் எக்ஸ்டென்ஷன் வேற. இப்போ நான் ஓனர்ஸ் தான் போறேன். ஓனர்ஸ் இவங்களுக்கு 6 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தானுங்க கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதால. ஸ்குவாட் ஒழுங்கா பிளானிங் இல்ல. மரஸ்கா செகண்ட் கேம் இன் a row that your team goes down to 10 and ஒண்ணே நீ அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுற கீழே. இந்த நேரத்துல நான் உன்னைய கேள்வி கேட்க தான் செய்வேன். ஏன்னா this is your second full season and நம்ம 2 PL கேம் தான் ஜெயிச்சிருக்கோம். 2 PL கேம் தான். அதுலயும் ஒண்ணு we did not deserve to win. ஃபுல்லமான we did not deserve to win. கிறிஸ்டல் பேலஸோட டிராப் பண்ணோம், பிரென்ட்ஃபோர்டோட டிராப் பண்ணோம், வெஸ்ட் ஹாம் அடிச்சோம், யுனைடெட் போய் தோத்தோம், and now பிரைட்டன் தோத்தோம். இதுக்கு நெக்ஸ்ட் லிவர்பூல் அட் ஹோம், அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நல்ல பென்ஃபிகா கேம் இருக்கு சாம்பியன்ஸ் லீக்ல, அது வேற விஷயம். அதை பத்தி நான் அப்புறமா வரேன். எத்தனை வாட்டி இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்ஸ் குத்துனே இருப்போம்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் தென் ஒன்ஸ் அந்த சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறமா பிரைட்டன் அப்பர் ஹேண்ட், ஒரு கிராஸ் நம்ம டிஃபெண்ட் பண்ண வைக்கல. எவ்ரி சிங்கிள் கிராஸ் இன்டு தி பாக்ஸ் அவங்க they get their players on it. They deserve more than 3 in all honesty. அவங்களுக்கு ஒரு பெனல்ட்டியும் வந்திருக்கணும். மாலா குஸ்டோ அந்த ஐ திங்க் மெயின்டைன் நினைக்கிறேன் அவன் ஃபுட் டு ஹெட். They should have had a penalty as well. நம்ம தப்பிச்சோம் அந்த நைட்ல. பட் பிரைட்டன் ஸ்லோவா கேம்குள்ள வந்தாங்க, அட்டாக் மேல அட்டாக் போடுறாங்க, and then they scored. டானி வெல்பெக் இளவரசனுக்கு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் தான் என்ன ஒரு இதுன்னு தெரியல. தலைவன் வந்துடுறான். ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்னாலே தலைவனுக்கு ஏதோ ஒரு ஆடுறது, and he scored 2 today. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கிராஸ் இன் தி பாக்ஸ். ரெண்டாவது கோல் ஆச்சம்பாங் மிஸ்டேக் பண்றான். பட் ஆச்சம்பாங்க குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா வேற வழி இல்லாம he has been forced into the situation. சோ அவனால குத்த சொல்ல மாட்டேன் நானு. It's all more on Maresca and the sporting directors. But for the squad, இந்த இருக்கிற ஸ்குவாடுக்கு now I look to Enzo Maresca. ஏன்னா நம்ம ஹோம்ல இருக்கோம். We still are in 1-0 lead. கேம் ஒன்னும் நம்ம சரி பண்ணல. நம்ம டிஃபென்சிவ் வீக் தான். அப்படி இருந்தோம் நீ ஏன் அட்டாக்கர்ஸ கொண்டு நம்ம கேம் பிரைட்டன் கொண்டு போலங்கிறது எனக்கு புரியாத விஷயம். நீ 2 பேர் எடுக்கிற ஓகே, பட் அட்டாக்கர்ஸ் கூட்டு வரலாம்ல. பாரிஷியரை கூட்டு வர, நீ மாலாகுஸ்டா கூட்டு வர. மாலாகுஸ்டா ஒரு சான்ஸ் இந்த தலைவனுக்கு பாரி ஸ்ட்ரைட் லைன்ல ஓடிந்தான்னா he was 1-on-1. Instead he goes backwards. Malagusto going forward ங்கிறது சொல்ல விரும்புறேன் நான். I prefer not to speak. If I speak I'm in big trouble. I don't want to speak. And then ஹார்ட்டாவையும் பெருசா பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா he is the only one to play. ஏன்னா வேற யாரையும் போட முடியாது. ஏன்னா எல்லாம் கோஸ்டின் இன்ஜர்டு, கோல்வேல் இன்ஜர்டு, ஃபஃபானோ இன்ஜர்டு. Where do we go from here அப்படி நீங்க கேப்பீங்க. இங்க நம்ம எங்க போறோம், செல்சி எங்க சார் போகுது அப்படி நீங்க கேட்கலாம். இதுதான் worst கிடையாது. இதுவரை கேவலமா விஷயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா ஆகும். நான் இப்பயே சொல்லிடுறேன், prepare for the worst. இது நீங்க ஓவர் ரியாக்ஷன் சொல்லலாம், அது இது என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நம்ம ஸ்குவாட் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம மரஸ்கா கிடைக்க ஸ்டபர்னஸ், அந்த கேம் சேஞ்சஸ் பண்ண தெரியாதவனுக்கு இதான் நடக்கும். So be prepared for the worst. இதனால பென்ஃபிகா வர சாம்பியன்ஸ் லீக்ல வராங்க. வெல்கம் பேக் ஜோசே மொரினியோ. அடுத்த 2 கேம் பென்ஃபிகா அண்ட் லிவர்பூல், அப்புறமா இன்டர்நேஷனல் பிரேக் வருது. சேஃப் டு சே செல்சி ஃபேன்ஸ் 2 கேம்லயுமே 2 லாஸ் எதிர்பார்த்துக்கோங்க. சோ நம்ம தோத்தாலும் நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, முன்னாடியே சொல்லிடுறேன் நான்.
I don't see us beating Benfica. I don't see us beating Liverpool. Yes, Liverpool Palace தோத்தாங்க, but don't get gaslighted by that. Palace are a very good side. Palace are better than us. So don't get gaslighted by the fact that Liverpool lost. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. யுனைடெட்ல ஃபுல்லா அன்னியன் மோட்ல போனவன் நானு. இப்போ வந்து ஐ எம் லைக் இதான் நம்ம தலையெழுத்து அப்படி நம்ம ரிசைன் பண்ணிட்டேன். You can say 2 games in, but in truly it has been the season. The full season we have not played good. அதான் உண்மை. நீங்க என்ன யோசிச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க செல்சியை பத்தி நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. Do you think we'll play better? Do you think we'll beat Benfica? இங்க நம்ம சீசன் ஒயிங்கின் போகுமா இல்ல மேல போகுமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.